வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான தினமா? இன்றைய ராசி பலன் மற்றும் இன்றைய நல்ல நேரம் மற்றும் இன்றைய சிறப்பு பதிவுகளை பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். விசேஷ நாட்களில் மட்டுமே ஆலயம் செல்லணுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ பிரதோஷத்துக்கு போகிறோம், அஷ்டமிக்கு போகிறோம், மாசப்பிறப்புக்கு போகிறோம், பௌர்ணமிக்கு போகிறோம், அமாவாசைக்கு போகிறோம். அப்படிங்கிறப்போ மீதி நாள் ஆலயத்துக்கு செல்லணுமா அப்படின்னா, யாருக்கெல்லாம் தொழில் வளம் டல்லாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் தொழில் சிறப்பு பெறணுமோ, அல்லது தொழில் நல்லா இருந்தால் கூட இன்னும் ஒரு சில ஊரில் கடையை அடைத்து விட்டு இரவு பொழுது ஆண்கள் கோயிலுக்கு செல்வது வழக்கம். இது சிதம்பரம், மயிலாடுதுறை இந்த மாதிரி பக்கம்லாம் நடைமுறையில் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி எப்போ காலையில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து கடையை திறப்பாங்க. இந்த மாதிரி ஆலயங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் செல்வது, சிறப்பு நாள் மட்டும் இல்லாமல் முடிந்த நேரம்லாம் செல்வது முன்னேற்றத்தை தொழிலிலும் வாழ்க்கையிலும் கொடுக்கும். அதே போல் பெண்கள் நித்தமும் கோயிலுக்கு போகலாம், தப்பு இல்லை. தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே சாமி கும்பிட்டுக்கலாம். நித்தமும் போய் தான் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் இல்லை. ஆலயம் செல்ல செல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும், திஷ்டி குறையும், நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும், கணவருக்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்பெறும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறனால நினைக்கிறப்பெல்லாம் கோயில் செல்வது, ஆலயம் தொழுவது சாலவும் நல்லது சொல்லி வச்சது காரணம், நினைத்தப்பெல்லாம் ஆலயங்களுக்கு செல்லலாம். இன்றைய நாள் 12/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, மிதன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருஷம் ஆனி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:16 வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:01 வரை ரோகிணி, பின்பு மிருகசீஷம். திதி இன்று இரவு 8:19 மணி வரை திரியோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:01 மணி வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விஷாகம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நேயர்களே, அலைச்சல் அதிகரிக்கும். மாலைக்கு மேல் சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடல்நிலையில் சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால் சிறிது வெள்ளம் வாங்கி குளத்திலேயோ அல்லது கிணத்துலேயோ போடுவது உத்தமம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பயண காலங்களிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பெரிய லெவலில் பாதிப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய நாள். இன்றைய தினம் பிரத்யேகமாக இன்மையிலையும் நன்மை தருவார் வழிபாடு சிறப்பு பெறும். ரிஷபராசி நேயர்களே, செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செலவுகளை சிரித்து சிக்கனமாக செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செலவை சிரித்தாதான் அற்புதம். செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் சரியாக வராது. பிள்ளைகள் வழியில் சிறு சிறு செலவினங்கள் உண்டு என்பதை நினைத்து பாருங்கள். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவு நன்மையா என்பதை பாருங்கள். மாலைக்கு மேல் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு இருப்பதனால் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இன்றைய தினம் பொறுமை, மாலைக்கு மேல் பொறுமை முக்கியம். பொறுமையாக இருந்தால் பெருமை வரும். ஏற்கனவே செலவினங்களாக இருக்கக்கூடிய நாள், இன்றைய நாள் சுமாரான பலன்களே கொடுக்கும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பல வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மிதனராசி நேயர்களே, அற்புதமும் ஆனந்தம் நிறைந்த இந்த நாளில் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கு தகுந்த பொருளாதாரம் உண்டு. முந்தைய தினம் ஏற்பட்டிருந்த உடல் சோர்வு நீங்கும். மனதில் புது தெம்பு உருவாகும். தொழிலுக்காக எடுத்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். திடீர் பொருளாதார வரவு உண்டு. அந்த பொருளாதார வரவு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. ஸோ இன்றைய தினம் உங்களுடைய எடுத்த முயற்சியெல்லாம் சற்று தடங்களுக்கு பின் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக உண்டு. பிரத்யேகமாக மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி வழிபாடு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கொடுக்கும். கடகராசி நேயர்களே, காரியங்களில் வெற்றி பெற்றுவிட்ட நீங்கள் சிறு குழப்பத்தில் இருப்பீங்க. யாரோ தகுதி இல்லாதவன்ட்ட கொடுத்துட்டோமோ, இல்லை அவசரப்பட்டுட்டோமோ, அல்லது இதை நம்மளே செய்யலாமே அப்படின்னு இருக்கும்.
புலம்ப வேண்டியதில்லை. எல்லாம் விதிப்படி தான் நடக்கணும்னு இருக்கும். ஆனால் பாதிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சற்று பொறுமை, பாதுகாப்பு உணர்வும் எச்சரிக்கை உணர்வும் தேவை தான். சற்று பொறுமையாக இருப்பது பல வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் காளியம்மன் வழிபாடு பல வகையில் உங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தும், பாதிப்பிலிருந்து தவிர்க்கும். அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு எந்த காளியை வேணால் கும்பிடலாம், அது சிறப்பு பெறும். சிம்மராசி நேயர்களே, மாலைக்கு மேல் உடலில் சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் இரவு பொழுதுக்குள் சரியாயிரும். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. கார உணர்வை தவிருங்க. வெளியூர் பயணங்களை சிறிது நாளைக்கு ஒத்தி போடுங்க. போதுமான ஓய்வு எடுங்க. இரவு நேரம் ட்ராவல் பண்ணாதீங்க. உங்களுடைய உறவினர்களிடமோ அல்லது அக்கா தங்கையிடம் பேசுகிறப்ப எச்சரிக்கையாக பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கு அறிவுரை கூறுங்களே தவிர அதை அதட்டி பதட்டி கொண்டு போகிறது உத்தமம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு காலை பொழுது சுமாராகவும் மாலை பொழுது சக்ஸஸ் நிறைந்த தினமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஸோ காஞ்சி பெரியவருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும். கன்னிராசி நேயர்களே, திடீர் தொழிலில் ஒரு பெரும் பணத்தை செலவிட பண்ணக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நன்மையிலே முடியும். பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்றைய தினம் கூடுதல் அம்சமாக தொழிலுக்கு போடக்கூடிய முதலீடு சரிதானா என்று நட்பு வட்டத்திலேயோ அல்லது பெரியோர்கள்ட்டையோ கலந்து செய்வது நன்மை பயக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ அறிந்து புரிந்து செயல்படுவது இன்றைய தினம் பின்வருங்காலங்களில் ஆபத்தில் இருந்து பாதுகாக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருத்தணி முருகன் வழிபாடு திருத்தமான வாழ்க்கையை கொடுக்கும். துளாராசி நேயர்களே, தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய நாள். இன்றைக்கி நம்ம டெய்லி தெய்வத்தை சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டாலும் தெய்வம் நம்மளை நினச்சி பார்க்கக்கூடாது. இந்த நேரம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய தாய் தந்தையரை வணங்குங்க. அதுபோக உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு இடங்கும். கூட பிறந்த உங்களுடைய பெண் பிள்ளைகள்னால சிறு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் மாற்றக்கூட அற்புதமான அமைப்பு உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு அபிவிருத்தி பெறுவதற்கு தெய்வ அருளே உங்கள் தெய்வமே உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நினச்சி வழிபாடு பண்ணால் இனி வரும் காலங்கள் எல்லாம் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் வலுவும் தொழிலும் அபிவிருத்தி ஆகுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று காலை பொழுது சுமாரான பலன்களாகவே இருக்குது. மதியத்துக்கு மேலே ஒரு தெளிவு கிடச்சி அது மூலயமா முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறும். திடீர் பொருளாதார வரவு உண்டு. பொருளாதாரம் வந்தாலும் முகத்தில் சிரிப்பு இருக்காது. ஒரு வகை தயக்கமும் குழப்பமும் நீடிக்கக்கூடிய தன்மை. இன்றைய தினம் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு 3 முறை வலம் வருவது, குறிப்பாக அம்பாள் ஆலயமாக இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் தொழில் ஸ்தானத்தை வரவில்லை, குடும்பஸ்தானத்தில் வெற்றி பெறணும். அதுதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. குடும்பஸ்தானத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வு. உங்கள் எதிரியே உங்களை விட்டு நான் போகக்கூடிய தன்மை நானே அவங்க வாயால் சொல்லிடுவாங்க இன்றைக்கி. அப்படி ஒரு ஆற்றல் பொருந்திய குணத்தினமாக இருக்குது. நீங்கள் உங்கள் விஷயமாக உங்கள் வாயால் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எச்சரிக்கை உணர்வும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் இருந்தாலும் ஒரு பெரிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை கொடுத்துடாதீங்க. இதுவே வெற்றி கொடுக்கும். வீரம்மா காளி வழிபாடு உங்களுக்கு பல வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி நேயர்களே, காலையில் திடீர் பொருளாதார வரவு உண்டு. ஆற்றல் பெருகும். இது முடிக்க நீங்கள் செலவினங்களாக இருந்ததுக்கு இந்த வரவு பத்தாது என்றாலும் கூட ஓரளவு மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு சிறு பகுதியை ஆண்டவனுக்காக செலவிடுறதும், உங்களுடைய பழைய வஸ்திரங்களை ஒரு ஏழைப்பாளைக்கு தானம் கொடுக்கறதும் உங்களுக்கு அந்த வரவு வரக்கூடிய தன்மையும் சேமிப்பு தன்மையும் நீடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் மகா கணபதின்னு சொல்லக்கூடிய பெரிய கணபதி வழிபாடு பல வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்.
கும்பராசிக்காரர்களே, தொழில் ஸ்தானத்தை விட்டு குடும்பஸ்தானத்தில் மனக்கசப்பு, இவ்வளோ பட்டுட்டு நீ புதுசாக தொழில் சொல்றியங்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்ப நிலை, சிலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய தன்மை, மனைவிக்கு உடல்நிலையில் சிறு பாதிப்பு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல சிறு சிரமங்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட மாலைக்கு மேலே சரியாயிருங்க. நீங்கள் கும்புற கந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டாருங்க. எது கேடு கெட்டு இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்டு வாங்க. அந்த தொழிலை இப்போ கட்டடம் கட்டுட்டு கோயில் ஆக்க போகிறீங்க, அதில் மட்டும் பாருங்கள், அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அதிலே சரியாயிரும். உடலில் செரிமான சம்மந்தப்பட்ட கோளாறு, பசியின்மை போன்ற தயக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதற்கு போதுமான ஓய்வும் மருத்துவ ஆலோசனையும் பெற்றுக்கிட்டாலே சிறப்பான பலனாக கொடுக்கும். அகிலாண்டேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். மீனராசி நேர்களே, அப்பாடா அப்படின்னு பெருமூச்சக்கூடிய ஒரு நிம்மதியான நாள். தாயாரோட முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் துறையில் பேரும் புகழும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், நட்பு வட்டத்தில் இருந்த விரிசல் சரியாகும், பொருளாதார அபிவிருத்தி உண்டு, சிறு ஆலயங்களுக்கு இரவு பொழுதில் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரே இடத்துல உழண்டுகிட்டு இருந்தவங்க ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஃப்ரீனஸாக இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் நடைமுறைக்கு உண்டு. ஸோ நல்ல சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் ஆண்டவனை தொழுவது காலத்துக்கு நல்லது. உச்சிஷ்ட கணபதி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை நிரந்தரமாக்கி கொடுப்பார் என்பது இன்றைய நாள் உணர்த்தக்கூடிய தினம். ஸோ உச்சிஷ்ட கணபதி மீன ராசிக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 12 ராசிகளுக்கு உண்டான இன்றைய தின பலன் ஒரு சில பேர்த்துக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அது சாதகமாக மாறுவதற்கு ஜாதகம் பொய்க்க வேண்டுமா, கடவுள் வழிபாடே முக்கியம் என்பதை நம் சேனல் வலியுறுத்துகிறது. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்து மூலியமாக அத்தனை நட்சத்திரக்காரர்களுக்கும் அத்தனை ராசிக்காரருக்கும் நன்மை பயக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பூணம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.